திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா இன்னைக்கு மீண்டும் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. உங்களுடைய பெயருக்கு ஒரு மடல் எழுதியிருக்கிறாரு. தேவையற்ற 2G விவகாரத்துல பொய்ய மறைக்காதீங்க, தேவையில்லாம மற்றவர்களை தூண்டி விட்டு பேட்டி கொடுக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் எந்த கட்சிக்கு தலைவர்? திமுக தலைவராக இருக்கலாம். எங்க கிளை செயலாளர் அந்தஸ்து கூட அவர் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலக அரங்கிலே தலைகுனிய வைத்தவர் அவர். வேற எவ்வளவு பெரிய ஊழல், கொஞ்சம் ஊழலா? நீங்க தான் பத்திரிக்கை தானே போட்டீங்க, அதெல்லாம் எடுத்துட்டு கையில் வச்சுட்டு காட்டுட்டுங்களா? எல்லா பத்திரிகையிலேயே என்ன செய்தி சொன்னீங்கன்னு எல்லாமே இருக்குது, ஆதாரத்தோடு இருக்குது. அவர் கை செய்கிற பொழுது என்னென்ன செய்தி வெளியிட்டீங்கன்னு எல்லாமே கையில் இருக்குது. பத்திரிகையில் கொடுத்தீங்க, ஊடகத்தில் கொடுத்தாங்க, இன்றைக்கு விவாத மேடையில் விவாதிச்சிருக்கிறாங்க. இப்படி இந்தியா மட்டுமல்ல, இந்திய உலக அரங்கில் தலைகுனியை வைத்தார். சொல்றேன்னு அவர் என்ன பெரிய லீடரா? அவர் கூப்பிட்டா நாங்கள் வரணும், அவர் கூப்பிட்டா போயிட்டு சாதாரண ஆளு. திமுகவுக்கு வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஏன்னா நிறைய இருக்குது, ஏன்னா வைட்டமின் நிறைய இருக்குது, அதனால அதை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா செலவுக்கு அப்பப்போ வேணும்ல, அதுக்காக வச்சுட்டு இருக்கிறாங்க ஒழிய எங்களுக்கு அவர் பெரிய ஆள் கிடையாது. என்னமா அவர் கூப்பிட்டா நாங்க வரணுமா? என்ன கூப்பிட்டா வியாபாரம் போவாங்க, நாங்க போக முடியாது. ஏன்னா இது அதிமுக சாதாரண தொண்டனை மதிக்கக்கூடிய இயக்கம். அவர் எப்படி இருந்தார் ஆரம்பத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வசதி வாய் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பின்பணம் எப்படி? இந்த இவா எடுத்தா வீணா வேண்டாம். ஏன்னா நான் இருக்கிற விவசாய ஆரம்ப காலகட்டத்தில் எங்க தாத்தா அப்பா பரம்பரையா நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு 30 ஆண்டு காலமா நான் வேளாண் வருமானத்துறையில நான் வேளாண் பணி சார்ந்த வருமானத்தை தான் நான் காட்டிட்டு இருக்கிறேன். அவர் எவ்வளவு இருந்தாரு? அவர் மந்திரி ஆகிறதுக்கு என்ன இருந்தாரு? அரசியல் வரும்போது என்ன இருந்தாரு? இன்னைக்கு எப்படி காரில் போறாரு பாருங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்காத நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதோ 4 மைக்கு வச்சுட்டு பேட்டி கொடுத்துட்டா பெரிய ஆளாயிர முடியுமா? செயலில் காட்டணுங்க, செயலில் காட்டியிருக்காரு. இந்தியாவே தனி விழியறவுக்கு செயலில் காட்டியிருக்காரு. இல்ல, அவரால் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை கிடைச்சிருக்கு. நான் தெளிவா சொல்றேன்னா ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்காரு. 2G ஸ்பெக்ட்ரத்தில் எது இல்லைன்னா, இவர் காங்கிரஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சியில் தானே அவர் அங்கமைச்சார். பத்திரிகையாளர் உடனே பார்க்குறீங்க, நீங்க எல்லா செய்தியும் என்கிட்ட இருக்குது. நீங்க இல்லைன்னா நான் உடனே உங்க விஷயத்தை ரெக்கார்ட் போட்டு காட்டுவேன். ஆகவே காங்கிரஸ் அமைச்சரவையில் திரு ராசா அவர்கள் அமைச்சராக இருந்தார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் தவறு நடந்ததுன்னு சொல்லி, அவர் துறையில தவறு நடந்ததுன்னு சொல்லி அந்த அரசாங்கமே, எந்த அரசாங்கம் வந்து இவருக்கு அமைச்சர் கொடுத்தோ அந்த அரசாங்கமே கை செஞ்சு சிறையில் அடைச்சாங்க இல்லையா? அப்ப குற்றவாளிகள் வந்து சிறையில் அடைச்சிட முடியுமா? அது உயர்ந்த பதவியில் இருக்கார். எவ்வளவு வேகமா எங்களை சவால் கொடுக்கிற அளவுக்கு பவர் இருக்கிற ஆளு பவர் கிடையாது, அவருக்கு பவர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி கை திவார் ஜெயில அடைக்க முடியும்? இன்னொன்னு, நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குது உங்களுக்கு தெரியாத இது கிடையாது. நீங்க வேணும்னு கேட்கறீங்க, ஏதாவது பத்திரிகைகள் வேணும், ஊடகங்கள் வேணும் கேட்கறீங்க. இது நல்லதுதான், ஏன்னா நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்ல உங்கள் வழியாக. ஆக நீதிமன்றம் நம்ம எவ்வளவோ காலங்கள் கொடுத்தோம், நீங்க சரியான ஆதாரம் கொடுக்காத காரணத்தினால்தான் அவர் வெளியிட்டு சொன்னாங்க. விசாரி